ஜென்ரலா யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து காமனா கேர்ள்ஸ் சில்ட்ரன்ல தான் நான் பாக்குறோம் அப்படின்றது சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒண்ணு அண்டர்லைங்கா கிட்னி ப்ராப்ளம் இருந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது அப்படிங்கிறது வந்து யூஸ்வலா லெஸ் தேன் 3 years ஆஃப் ஏஜ்லயே அவங்க பிரசன்ட் ஆயிடுவாங்க. பட் இப்போ வந்து நம்ம பாக்குறது வந்து இன்னொரு குரூப் ஆஃப் சில்ட்ரன். அதாவது ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். லைக் இப்ப வந்து நம்ம ஒரு பிளே குரூப்ல அந்த ப்ராப்பரான ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி ஒரு அங்கன்வாடிலயோ ஒரு பிளே குரூப்லயோ அவங்களை விடும்போது என்ன ஆகும்னா, டாய்லெட் ட்ரைனிங் ஆகாத ஒரு குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தும் போது அவங்களுக்கு அந்த ஸ்கூல்ல வந்து அந்த கழிவறைகளை யூஸ் பண்ணுங்கிறது வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்றாங்க. ஆர் அவங்க வந்து அப்பா அம்மா கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளா சொல்லுவாங்க, அங்க போய் டீச்சர் கிட்ட சொல்ல முடியாம இருக்கலாம். சோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, யூரின் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்றது, அடக்கி வச்சு ரொம்ப நேரம் அடக்கி வச்சு அதுக்கப்புறம் யூரின் போறது. இன்னொன்னு வந்து கான்ஸ்டிபேஷன், அந்த மோஷன் மலம் கழிக்காம தள்ளி போடுறது. டெய்லி மார்னிங்ல காலை கடன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, காலையில அவங்க வந்து மோஷன் பாஸ் பண்ணிடணும். ஆனா ஒரு ப்ராப்பரா டாய்லெட் ட்ரெயின் ஆகாத சைல்ட வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அது கூட அவங்க வந்து அந்த யூரினை ஹோல்ட் பண்றாங்க, அந்த மோஷன் சரியா போகாம இருக்கிறது, இது எல்லாம் சேர்ந்து that will cause, that is one of the important risk factors for urinary tract infection. அந்த குரூப் ஆஃப் சில்ட்ரனை நம்ம ரொம்ப காமனா இப்ப பாக்குறோம். அண்ட் அந்த ஸ்டேசஸ் இன் த பிளாடர் ஆர் பவல், அதுதான் அந்த நோய் கிருமி தொற்று வரதுக்கே முக்கியமான காரணம். அதாவது நம்ம காமனா பாக்குறது வந்து இந்த ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியா தான். அந்த பாக்டீரியா வந்து இந்த குடல் பகுதியில இருந்து தான் இந்த யூரினரி ட்ராக்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. தட்ஸ் வை we always give importance and we repeatedly counsel the parents இந்த டாய்லெட் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்றதுக்கான காரணமே இதுதான்.